போகிறதுக்காக வீட்டுக்கு வெளியில் அந்த தோட்டத்துக்கிட்ட வருவான். பார்த்தா இருட்டுக்குள்ளே ஏதோ கருப்பாக தெரியும். இவன் ரொம்ப பயதாகி போய் அண்ணன் இங்கே வான்னு அவங்க அண்ணனை கூப்பிடுவான். அவனும் வெளியில் வந்து பார்ப்பான். அந்த அந்த தெருவில் அந்த பணக்கார வீட்டுக்காரங்க இருக்காங்க இல்லையா, அவங்க பெட்ரோமேக்ஸ் லைட்லாம் கொண்டுட்டு வருவாங்க. அந்த வெளிச்சத்தில் ஒரு சின்ன பையன் குத்த வச்சு உட்காந்துருக்கிறது தெரியும். ஓடி போய் அவன் பக்கத்தில் போய் பார்ப்பாங்க. அந்த பணக்கார வீட்டிலேருந்து எச்சி இலை வெளியில் போட்டிருப்பாங்கல்ல, அதை எடுத்துகிட்டு வந்து அந்த பையன் வலிச்சு சாப்பிட்டுட்டு இருப்பான். வெறும் கோமனை மட்டும்தான் கட்டியிருப்பான். அப்படி அழுக்காக இருப்பான். ஒரு 7 வயசு பையன். இவங்களுக்கு அவனை பார்த்தோன்னே எரிச்சலாக இருக்கான். எச்சி எடுத்து சாப்பிட்றான். போடா போடா போடான்னு இவங்க 2 பேரும் விரட்டுவாங்க. மழை வேற லைட்டாக தூரிக்கிட்டே இருக்கும். இந்த தீபாவளி சமயம் பாருங்கள், எப்பயுமே மழையோடு தான் வரும். இந்த ஏழை எளியவங்களை சோதிக்கிறதுக்குன்னே அது வந்துகிட்டே இருக்கும். இந்த மழையோட பிள்ளைகளை காணுன்னு அவங்க அம்மா வருவாங்க. இந்த பையனை பார்த்தோன்னே பதறிடுவாங்க. யார் பண்ணி உள்ளே வாங்கும்போதுன்னு வீட்டுக்குள்ளே உட்கார வச்சு அவனையும் தலையை துவட்டிட்டு யாருன்னு கேட்பாங்க. அவன் தூரத்தில் விளாத்திக்குளம்னு ஒரு ஊரை சொல்லுவான். சரிப்பா எங்கே போகிறேன்னு, தூத்துக்குடிக்கு போகிறேன். தூத்துக்குடியில் யார் இருக்கா? அங்கே எங்கள் அத்தை இருக்காங்க அப்படிமா. சரி உங்கள் அம்மா அப்பா எங்கே? எங்கள் ஐயா நான் சின்ன பிள்ளையாக இருக்கும் போதே செத்துட்டார். அம்மா போன மாதம் செத்து போச்சு. வேறு யாருமே உனக்கு அங்கே இல்லையா? இல்லை, உங்கள் அத்தை வீட்டுக்கு போன்னு சொல்லி என்னை அனுப்பிட்டாங்க. நான் 4 நாளாக நடந்து வர்றேன். பசியோடு இருந்ததுனால அந்த இலையிலேருந்து சாப்பிட்டேன்னு இவங்களுக்கு அப்படியே கண் கலங்கிரும். சரி உங்கள் அத்தை உன்னை நல்லா வச்சுக்குவாங்களா? அவங்க யாருன்னே எனக்கு தெரியாது அப்படிமா. அப்போ போனால் அவனை ஆதரிக்கிறதுக்கும் ஆள் இல்லை. இவங்க ஊருக்காரங்க இவனை விரட்டி விட்டா போதுன்னு அனுப்பிட்டாங்க. இவளுக்கு என்ன செய்யன்னு தெரில. தீபாவளியோட வீட்டுக்கு வந்த குழந்தை எங்கே விரட்டுறது மழை நேரத்தில்? சரிப்பா நீ இங்கே படுத்துக்கோன்னு சாப்பாடு போட்டு அவனை சாப்பிட வச்சுட்டு படுக்க வச்சிடுறாங்க. நைட்டே வேட்டு சத்தம் கேட்குது. இந்த அம்மா நினைக்கிறாங்க, இந்த ராமசாமி ஜமீன்தார் வீட்டு பையன் நைட்டே வேட்டு போட ஆரம்பிச்சிட்டான். அவங்க அக்கா வேற அவங்கள விட பெரிய பணக்கார குடும்பத்தில் கொடுத்துருக்காங்க. அவர் ராஜா வேற வர்றாரு காலையில் தலை தீபாவளிக்கு. பெரிய பணக்கார ஜமீன்தார் வீட்டு பசங்களை ராஜான்னு சொல்லுவாங்க. அவர் வேற காலையில் வர்றாரு. தட்டப்புடலாக தான் இருக்கட்டும், நம்மளால் முடிஞ்சது தானே நம்ம கொண்டு நினச்சிக்குவாங்க. மறுநாள் காலையில் விடிஞ்ச உடனே இந்த பிள்ளைகளுக்கு எண்ணெயை தேய்ச்சி புது ட்ரெஸ்ஸை போட்டு விடுவாங்க. இந்த பையன் ஒரு ஓரமாக இருப்பான். வாயா எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணையா தீபாவளி, நான் வாப்பா அப்படின்னு சொல்லி அவனுக்கு எண்ணெயை தேய்ச்சி குளிப்பாட்டி நல்ல வெந்நி தண்ணியை வச்சு குளிப்பாட்டிட்டு பார்த்தா 3 பிள்ளைங்களும் ட்ரெஸ் போட்டு இருக்கும். இவன்ட்டு ட்ரெஸ்ஸே இல்லாமல் நிற்பான். இவளுக்கு அப்படியே அதிர்ச்சி ஆயிரும். பிள்ளைகளுக்கு செஞ்ச மாதிரியே எல்லாம் செஞ்சுட்டோம், சாப்பாடு கொடுத்துட்டோம், குளிப்பாட்டி விட்டுட்டோம், ட்ரெஸ்ஸுக்கு என்ன செய்கிறதுன்னு அப்படியே அதிர்ச்சியாக உட்காந்து என்னைய சோதிக்கிறதுக்குனே வந்திருக்கியடான்னு கண் கலங்கி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த குட்டி பாப்பா ஓடி வந்து அவங்க அம்மா கழுத்தை கட்டி பிடிச்சி காதுகிட்ட சொல்லாமா, ஐயாவுக்கு வாங்கி வச்சுருக்கிற துண்டை இவனுக்கு கொடுத்துறேன் அப்படிங்க. ஆனால் அவளுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இந்த குழந்தைக்குள்ளே எவ்வளோ ஒரு சிந்தனை, நம்ம கூட யோசிக்கலையே அப்படின்ட்டு அந்த துண்டை எடுத்து கட்டி விட்டோன்னே, உன் பேர் என்ன பண்ணோன்னே, என் பேர் ராஜா அப்படிமா. சரியா இரு அப்படின்ட்டுருவாங்க. இந்த குட்டி பாப்பா என்ன பண்ணும், தெருவுக்கு வரும் விளையாடுறதுக்கு. இப்போ அந்த பணக்கார வீட்டு பையன் அழகாக கோட் ஷூட்லாம் போட்டு அவனும் வெளியில் வருவான். வந்தவுடனே அவன் ஒரு உற்சாகத்தில் சொல்லுவான். இந்த முந்தின நாள் போட்டியெல்லாம் அவன் மறந்துருப்பான், சின்ன பிள்ளைங்க தானே. எங்கள் வீட்டுக்கு